தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய ஓமை. அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபத்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு ஓமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வரச் சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசுக்கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வரப்பற்றிக் கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். சீக்கிரமாய் வெளிப்படும். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு ஓமையை சொன்னார். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போய்க் கொண்டிருக்கிறார். தம்முடைய கடைசி பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக அங்கு போகிறார். அவர் எருசலேமுக்கு போகும்போது அவருடைய சீஷர்கள் அவரை பற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கற்பனை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்பதை தெரிந்து கொள்வதில் பரிசேயரும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். பரிசேயரைப் போலவே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் தேவனுடைய ராஜ்யம் வரப்போவதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும் போது அது மிகுந்த வல்லமையோடும் ஆடம்பரத்தோடும் பிரத்யட்சமாக ஸ்தாபிக்கப்படும் என்பது சீஷர்களுடைய எதிர்பார்ப்பு. தேவன் தம்முடைய ராஜ்யத்தை எருசலேம் நகரத்தில் ஸ்தாபிப்பார் என்று அவர்கள் கற்பனை செய்திருக்கிறார்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சமீபத்திருக்கிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று சீஷர்கள் நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு விரைவாக சென்று இன்னும் சிறிது காலத்திற்குள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார் என்று சீஷர்கள் கற்பனை செய்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சில சமயங்களில் இயேசுவின் சீஷர்களைப் போலவே வேத பண்டிதர்களில் சிலரும் தவறான கற்பனையை வளர்த்துக் கொள்கிறார்கள். தூர தேசத்துக்கு புறப்பட்ட பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி
தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். தம்முடைய சீஷர்களின் தவறான எதிர்பார்ப்பை இயேசு கிறிஸ்து அறிந்து வைத்திருக்கிறார். அவர்களுடைய தவற்றை திருத்துகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை இப்போது ஸ்தாபிக்கப் போவதினால் அவர் தமது மகிமையோடு வெளிப்பட வேண்டும் என்று சீஷர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக வராது என்பதையும், அது பூமிக்குரிய ராஜ்யத்தைப் போல ஆடம்பரமாக ஸ்தாபிக்கப்படாது என்பதையும் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். இதை பற்றி விளக்குவதற்காக இயேசு இங்கு ஒரு உவமையை கூறுகிறார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்படுகிறான். இந்த பிரபு இயேசுவுக்கு உவமையாக இருக்கிறார். இவர் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட பின்பு திரும்பி வருவார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போதும் எருசலேம் நகரம் அழிக்கப்படும் போதும் இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்ப வருவார். ஆனால் இந்த உவமையில் பிரபுவின் வருகை இயேசு கிறிஸ்துவின் மகா நாளை குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை இந்த நாள் குறிப்பிடுகிறது. விசுவாசிகளாகிய நாம் இந்த நாளுக்காக, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரும் வரையிலும் தேவனுடைய ராஜ்யம் தாமதமாகிறது என்பதை இந்த உவமை விளக்குகிறது. இந்த உவமையும் மத்தேயு 25:14 முதல் 30 வரை உள்ள வசனங்களில் காணப்படும் உவமையும் ஒரு சில வித்தியாசங்களை தவிர மற்றவை ஒன்றுபோல் உள்ளது. இந்த உவமை ஏரோதுவை குறிப்பதாக திருச்சபை வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் கூறுகிறார்கள். ஏரோது யூதேயா ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்காக எரிகோவில் இருந்து ரோமாபுரிக்கு பிரயாணம் செய்தான். இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை உவமையாக கூறுகிறாரா அல்லது வேறு ஏதாவது சம்பவத்தை கூறுகிறாரா என்று தெரியவில்லை. வியாபாரம் பண்ணும் ஊழியக்காரர் புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். எருசலேம் நகரத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது அவருடைய ஆளுகையில் அப்போஸ்தலருக்கு மிகப்பெரிய அந்தஸ்து கொடுக்கப்படும் என்று சீஷர்கள் எதிர்பார்க்கிறார்கள். சீஷர்கள் எல்லோரும் பிரபுக்களாகவும் நீதிபதிகளாகவும் ஆளுகை செய்கிறவர்களாகவும் நியமிக்கப்படுவார்கள் என்பது இவர்களுடைய எண்ணம். இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யும் கொலுமண்டபத்தில் சீஷர்கள் அலங்காரமாகவும் ஆடம்பரமாகவும் அமர்ந்திருந்து தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மையையும் மகிமையையும் அனுபவிக்கலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய சீஷர்களுக்கு இப்படிப்பட்ட ஆடம்பரமான அந்தஸ்து எதையும் வாக்கு பண்ணவில்லை. அதற்கு பதிலாக தம்முடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும் வியாபாரம் பண்ணும் மனுஷராக இருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் சீஷர்கள் மிகப்பெரிய சிலாக்கியம் எதையும் எதிர்பார்க்க கூடாது. நியாயமாக வியாபாரம் பண்ணி கடினப்பட்டு உழைத்து உழைப்பின் பலனை அனுபவிக்கும் வியாபாரிகள் போலவே சீஷர்களும் செயல்பட வேண்டும். இது தவிர வேறு விசேஷித்த சலுகைகள் எதையும் இவர்கள் இயேசுவிடம் எதிர்பார்க்க கூடாது. தூர தேசத்திற்கு போக புறப்பட்ட எஜமான் தன் ஊழியக்காரர்களுக்கு 10 ராத்தல் திரவியங்கள் கொடுக்கிறார். இதை கொண்டு அவர்கள் வியாபாரம் பண்ண வேண்டும். தங்களுடைய பிரபுவுக்கு இவர்கள் ஊழியம் செய்து அவருடைய ராஜ்யத்தின் நன்மையை நாட வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். இவற்றை தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். இதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் பிரயோஜனம் அடைய வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுவதற்கும் விஸ்தாரம் பண்ணப்படுவதற்கும் இவர்கள் தங்களிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும் வாய்ப்பு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய சிலாக்கியமாகும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களை தேவநாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவனுக்காக செலவு பண்ண வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகளையும் ஐஸ்வர்யங்களையும் போதும் என்ற மனதுடன் பரிசுத்தமாக அனுபவிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் வீற்றிருக்க வேண்டும் என்று சீஷர்கள் கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையோ சீஷர்களுடைய கற்பனையை தகர்த்து விடுகிறது. தங்கள் இஷ்டப்படி கற்பனை செய்வதற்கு பதிலாக நடைமுறையில் என்ன செய்ய வேண்டும் என்று
தேவன் இவர்களுக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் சும்மா இருக்க முடியாது. இப்போது இவர்களுக்கு மிகப்பெரிய வேலை நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது போலவே பிரபுவின் ஊழியக்காரருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி பிரபு தூரதேசத்திற்கு போக புறப்படுகிறான். அவன் புறப்படும் போது தன் ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்கும் 10 ராத்தல் திரவியம் கொடுக்கிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஊழியக்காரர்களுக்கு தாளந்து கொடுக்கப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து ஜனங்களை ஆளுகை செய்வோம் என்னும் கற்பனையில் ஆணவமாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் தேவன் நம்மை வியாபாரம் பண்ணுகிறவர்களாக நியமித்திருக்கிறார். நாம் சாதாரண சில்லறை வியாபாரிகளைப் போல இருக்கிறோம். மொத்த வியாபாரிகளைப் போல விசுவாசிகள் தனவந்தர்கள் அல்ல. தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த பிரபு 10 ராத்தலை கொடுத்தது போல தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் சில தாளந்துகளை கொடுத்து இவற்றை தேவனுடைய நாம மகிமைக்காகவும் அவருடைய பிள்ளைகளின் பிரயோஜனத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும் வரையிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும். நாம் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும். பிரபு தன் ஊழியக்காரரிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து இதை கொண்டு இப்பொழுதே வியாபாரம் பண்ணுங்கள் என்று கூறுகிறான். பிரபு திரும்பி வருமளவும் அவனுடைய ஊழியக்காரர்கள் வியாபாரம் பண்ண வேண்டும். வியாபாரம் பண்ணுகிறவர்கள் எதிர்பார்ப்போடு வியாபாரம் பண்ண வேண்டும். தங்கள் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உண்மையான அக்கறையும் ஆர்வமும் இருக்கிறவர்களால் மாத்திரமே வியாபாரம் பண்ணி சம்பாதிக்க முடியும். இந்த உலகத்தில் கிறிஸ்தவ விசுவாசிகள் எல்லோருக்குமே ஊழிய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் விசேஷமாக ஊழியக்காரர்களுக்கு அதிக பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்வதற்கு ஊழியக்காரர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இதனால் மற்ற விசுவாசிகள் ஒரு ஊழியமும் செய்யாமல் சோம்பேறியாக சும்மா இருந்து விடக்கூடாது. தேவன் கொடுக்கும் ஊழிய வாய்ப்புகளை நாம் எல்லோருமே பயன்படுத்த வேண்டும். தமக்காக ஊழியம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஊழிய வரங்களை கொடுக்கிறார். யாரிடத்தில் வரங்களை கொடுக்கிறாரோ அவர்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். யாரிடத்தில் வல்லமையை கொடுக்கிறாரோ அவர்கள் வல்லமையாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வரங்களை கொடுக்கும்போது இவற்றை பயன்படுத்தி ஊழியம் செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற நாம் அவர் திரும்பி வருமளவும் அவர் கொடுத்திருக்கும் தாளந்துகளை கொண்டு ஊழியம் செய்ய வேண்டும். பிரபு திரும்பி வருவதற்கு முன்பாக தங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் திரவியங்களை கொண்டு வியாபாரம் பண்ணி ஆதாயம் சம்பாதிக்க வேண்டும். இவர்களுக்கு மிகவும் குறுகிய காலமே வியாபாரம் பண்ண நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஊரார் அவனை பகைத்து இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது, எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக பிரபு தூரதேசத்திற்கு போகிறார். அவர் போன பின்பு பிரபுவின் ஊரார் அவனை பகைக்கிறார்கள். இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கக்கூடாது என்றும் இவனை எங்களுக்கு ராஜாவாக அங்கீகரிக்க மனதில்லை என்றும் சொல்லுகிறார்கள். அந்த பிரபுவுக்கு எதிராக ஸ்தானாபதிகளை அனுப்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி போன பின்பு யூத ஜனங்கள் தேவபக்தி அற்றவர்களாகவும் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களாகவும் கலகம் பண்ணுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். தம்முடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போன பின்பும் யூதர்கள் அவருக்கு விரோதமாக தொடர்ந்து கிரியை நடப்பிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எங்கள் மேல் தேவனாக இருக்கிறது, எங்களுக்கு மனதில்லை என்று கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தங்களை ஆளுகை செய்யக்கூடாது என்று யூதர்கள் கலகம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி போனபோது இப்படிப்பட்ட சம்பவம் யூதர் மத்தியில் மெய்யாகவே நடைபெற்றது. கிறிஸ்துவின் நுகத்திற்கு தங்களுடைய கழுத்துக்களை ஒப்புக் கொடுக்க யூதர்கள் மறுத்துவிடுகிறார்கள். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக கலகம் பண்ணிய யூதர்களை குறிப்பதோடு அவிசுவாசிகள் எல்லோரையும் பொதுவாக குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்து தங்களை ரட்சிக்க வேண்டும் என்னும் விருப்பம்
புறஜாதியார் மனதில் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையையும் இவர்கள் அங்கீகரிக்கவில்லை. தேவனுடைய ராஜ்யம் காலதாமதமாக வருவதற்கு மற்றொரு காரணம் ஜனங்களுடைய கிரியைகளும் ஊழியக்காரருடைய செயல்களும் ஆகும். இந்த ஓமையில் ஊழியக்காரர் என்பது ராஜாவினுடைய விசேஷித்த வேலையாட்களை குறிக்கும். ஊரார் என்பது ராஜாவின் ஆளுகைக்கு உட்பட்ட ஜனங்களை குறிக்கும். இந்த ஓமையை தேவனுடைய ராஜ்யத்திற்கும் ஒப்பிட்டு கூறலாம். ஊழியக்காரர்கள் என்பது தேவனுடைய ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் குறிக்கும். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். ஊரார் என்பது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதரையும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகளையும் குறிக்கும். அகஸ்துராயன் ஆட்சி புரிந்தபோது யூதர்கள் ஏரோதுவுக்கு எதிராக ராயனுக்கு செய்தி அனுப்பினார்கள். இந்த ஓமையில் கூறப்பட்டிருக்கும் செய்தி அதுபோன்ற ஒரு காரியமாக இருக்கலாம். ஆதாயம் கிடைத்தது. பிரபு தன்னுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வருகிறார். தன்னிடத்தில் திரவியம் வாங்கி இருந்த தன் ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது எவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வரச் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் ஊழியத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஊழியம் செய்கிறவர்கள் ஆதாயம் பெறுவார்கள். ஒரு சிலர் கடினமாக உழைத்து வியாபாரம் பண்ணுவார்கள். ஆயினும் அவர்களுக்கு ஆதாயம் கிடைக்காமல் போய்விடும். சில வேளைகளில் நஷ்டம் உண்டாகலாம். ஆனால் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கோ ஒருபோதும் நஷ்டம் உண்டாவதில்லை. ஆத்தும ஆதாயமே இவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பலன். ரட்சிக்கப்படும் ஒவ்வொரு ஆத்துமாவும் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகப்பெரிய ஆதாயமாக இருக்கும். கிறிஸ்துவின் ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஊழியத்தை குறித்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சுவிசேஷத்தின் வலையை விரித்து எப்படிப்பட்ட மீன்களையெல்லாம் பிடித்திருக்கிறோம் என்பதை குறித்து ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆத்தும ஆதாயமே கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்கு கிடைக்கும் பலனாகும். பிரபுவின் ஊழியக்காரரில் ஒரு சிலர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட திரவியத்தினால் நல்ல ஆதாயம் சம்பாதித்திருக்கிறார்கள். அவர்களை எஜமான் பாராட்டுகிறார். 2 ஊழியக்காரர்களை பற்றி இந்த வசன பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ராத்தலினால் ஆதாயம் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் இருவரும் ஒன்றுபோல் ஒரே அளவிற்கு ஆதாயம் பண்ணவில்லை. இவர்களில் ஒருவன் 10 ராத்தல் ஆதாயம் பண்ணுகிறான். மற்றவனோ 5 ராத்தல் மாத்திரமே ஆதாயம் பண்ணுகிறான். இவ்விருவருக்கும் ஒன்று போலவே 10 ராத்தல் திரவியம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இவர்கள் சம்பாதித்த ஆதாயம் ஒன்றுபோல் இல்லை. இவர்களைப் போலவே கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் உண்மை உள்ளவர்களாக ஊழியம் செய்கிற போதிலும் அவர்களுடைய ஊழியத்தில் ஒரே விதமான வெற்றி கிடைப்பதில்லை. ஊழியக்காரர்கள் எல்லோரும் விசுவாசத்தோடு ஊழியம் செய்தாலும் ஒரு சிலர் கர்த்தருடைய ஊழியத்தில் மிகவும் அக்கறையோடு ஈடுபடுகிறார். வேறு சில ஊழியக்காரர்களிடமோ ஊழிய அக்கறை குறைவாக காணப்படுகிறது. இவ்விரண்டு ஊழியக்காரர்களும் தங்கள் எஜமானிடம் வந்து கணக்கு ஒப்புவிக்கிறார்கள். தங்களுடைய சுய முயற்சியை பெருமைப்படுத்தவில்லை. தங்களுடைய சொந்த ராத்தலினால் வியாபாரம் பண்ணினதாக உண்மைக்கு புறம்பாக பேசவில்லை. ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்று கூறி தங்களிடத்தில் உள்ளது தங்கள் எஜமானுடைய ராத்தல் என்பதை அங்கீகரிக்கிறார்கள். நாமும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஊழியத்தை குறித்து கணக்கு ஒப்புவிக்கும் போது நம்முடைய சொந்த திறமைகளை பெருமைப்படுத்தி பேசக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் ஊழியத்தில் வெற்றி கிடைத்தது என்று கூறி தேவனையே மகிமைப்படுத்த வேண்டும். 2 ஊழியக்காரர்களும் தங்களுடைய வியாபாரத்தில் கிடைத்த ஆதாயத்தை தங்கள் எஜமானிடம் கணக்கு ஒப்புவிக்கிறார்கள். இவர்கள் இருவருமே உண்மை உள்ளவர்களாக வியாபாரம் பண்ணி இருக்கிறார்கள். எஜமான் இவ்விரண்டு ஊழியக்காரர்களையும் பாராட்டுகிறார். நல்லது, உத்தம ஊழியக்காரனே என்று புகழ்ந்து கூறுகிறார். நாம் ஆண்டவரிடம் ஊழியத்தை குறித்து கணக்கு ஒப்புவிக்கும் போது கர்த்தர் நம்மை பார்த்து நல்லது, உத்தம ஊழியக்காரனே என்று சொல்லும்போது அதுவே நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகும். இவ்விரண்டு ஊழியக்காரர்களுமே வியாபாரம் பண்ணி ஆதாயம் பண்ணினாலும் இவர்கள் இருவருக்கும் எஜமான் ஒன்றுபோல் பொறுப்புகளை கொடுக்கவில்லை. இவர்கள் இருவரும் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். எஜமான் இவர்களை ஆசீர்வதிக்கும் போது அவர்களுடைய வியாபாரத்தில் அவர்களுக்கு கிடைத்த ஆதாயத்தின் அளவுக்கு தக்கவாறு ஆசீர்வதிக்கிறார். 10 ராத்தல் ஆதாயம் பண்ணினவனை
10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்று கூறுகிறார். 5 ராத்தல் ஆதாயம் பண்ணினவனை 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்று கூறுகிறார். இவர்கள் எவ்வளவு ஆதாயம் பண்ணினார்களோ அந்த அளவுக்கு தக்கதாக ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கிறார்கள். யாரிடத்தில் எவ்வளவு பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பது எஜமானுக்கு தெரியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கொஞ்சத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆரம்பம் சிறியதாக இருந்தாலும் முடிவு மகிமையாக இருக்கும். தம்முடைய ஊழியக்காரர்களையும் கர்த்தர் இதுபோலவே ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஊழியத்தில் எந்த அளவிற்கு உண்மை உள்ளவர்களாகவும் உற்சாகமாகவும் ஊழியம் செய்து வெற்றி பெறுகிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் நமக்கு மேலும் பல ஊழிய பொறுப்புகளை கொடுப்பார். தம்முடைய பிள்ளைகள் எல்லோருமே தமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு சில அப்போஸ்தலர்கள் கடினமாக ஊழியம் செய்து அநேக சபைகளை ஸ்தாபிக்கிறார்கள். இவர்களுக்கு அதிகமான ஊழிய பொறுப்புகள் கொடுக்கப்படும். இம்மையில் மாத்திரமல்ல, இவர்கள் மறுமையிலும் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வார்கள். நம்முடைய ஊழியத்தில் வெற்றி உண்டாகும் போது பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும். தமக்காக ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் பரலோகத்தில் கனப்படுத்துவார். ஆயினும் எல்லா ஊழியக்காரர்களும் ஒன்றுபோல் கனப்படுத்தப்படுவதில்லை. இதில் வித்தியாசம் இருக்கும். 10 ராத்தல் ஆதாயம் பண்ணுபவருக்கு 10 பட்டணங்களும் 5 ராத்தல் ஆதாயம் பண்ணுபவருக்கு 5 பட்டணங்களும் கொடுக்கப்பட்டது போல ஊழியக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ஊழிய வெற்றியின் பிரகாரம் மேன்மை கொடுக்கப்படும். எல்லா பாத்திரங்களும் நிரப்பப்பட்டாலும் எல்லா பாத்திரங்களின் அளவுகளும் ஒன்றுபோல் இருப்பதில்லை. பாத்திரம் நிரம்பி இருக்கும், ஆனால் பாத்திரத்தின் அளவில் வித்தியாசம் இருக்கும். அதுபோலவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியில் கர்த்தருக்காக ஊழியம் செய்தபோது எவ்வளவு பிரயோஜனம் உள்ளவர்களாக ஊழியம் செய்தார்கள் என்னும் அளவை பொறுத்தே பரலோகத்தில் அவரவர்களுக்குரிய மேன்மை கொடுக்கப்படும். இதோ உம்முடைய ராத்தல். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். பிரபுவின் ஊழியக்காரரில் ஒருவன் பொல்லாதவனாகவும் சோம்பேறியாகவும் இருக்கிறான். இப்படிப்பட்டவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. எஜமான் இவனிடத்திலும் 10 ராத்தல் திரவியத்தை கொடுத்திருந்தார். இதை கொண்டு வியாபாரம் பண்ணுமாறும் கூறியிருந்தார். ஆனால் இவனோ தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருந்த ராத்தலை கொண்டு வியாபாரம் பண்ணவில்லை. இவனும் தன் எஜமானிடம் கணக்கு ஒப்பு கொடுக்க வருகிறான். வியாபாரம் பண்ணாதவனுக்கு ஆதாயம் கிடைக்காது. இவன் தன் ஆண்டவனிடத்தில் வந்து, இதோ உம்முடைய ராத்தல் என்று கூறுகிறான். இந்த பொல்லாத ஊழியக்காரன் தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட 10 ராத்தலை கொண்டு ஒரு ராத்தல் கூட ஆதாயம் பண்ணவில்லை. அதே வேளையில் தனக்கு கொடுக்கப்பட்ட ராத்தலை அழித்து போடவும் இல்லை. அதை ஒரு சீலையில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களில் ஒரு சிலர் இப்படித்தான் இருக்கிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கும் வரங்களில் எதையும் பயன்படுத்துவதில்லை. இவர்கள் யாருக்கும் பிரயோஜனமாக ஊழியம் செய்ய மாட்டார்கள். யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். சபை உடைந்து போனாலும் வருத்தப்பட மாட்டார்கள். ஒரு சில விசுவாசிகள் பின்வாங்கி போனாலும் அவர்களை குறித்து கரிசனை இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் தங்களை பொறுத்த அளவில் மிகவும் அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் இருப்பார்கள். இப்படிப்பட்ட அக்கறையில்லாத விசுவாசிகள்தான் கர்த்தர் தங்களிடத்தில் கொடுத்திருக்கும் வரங்களை சீலையிலே பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். இவர்களால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. பிறருக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தாலே அது போதுமானது என்று திருப்தியோடு இருப்பார்கள். இவர்கள் யாருக்கும் தீமையும் செய்ய மாட்டார்கள். அதே வேளையில் இவர்கள் யாருக்கும் நன்மையும் செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பயப்படுவார்கள். இந்த வசன பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள பொல்லாத ஊழியக்காரன் தன் ஆண்டவனுக்கு பயப்படுகிறான். அவர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று இவன் அறிந்திருக்கிறான். கிரேக்க மொழியில் ஆஸ்டீரே என்னும் வார்த்தை தமிழில் கடினமுள்ள என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு விவேகமானவர் என்று பொருள். இந்த பொல்லாத ஊழியக்காரன் தன் எஜமானை பற்றி நினைக்கும் போது அவர் வைக்காததை எடுக்கிறவர் என்று நினைக்கிறான். வியாபாரம் பண்ணி ஆதாயம் பெறுவது
தன் எஜமான் விதைக்காத இடத்தில் அறுப்பதற்கு சமம் என்று நினைக்கிறான். ஆனால் மெய்யாகவே இந்த எஜமான் விதைத்ததைத்தான் அறுக்கிறார். இவனிடத்தில் 10 ராத்தல் திரவியத்தை விதைத்திருக்கிறார். அதைத்தான் அறுவடை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் இந்த ஊழியக்காரனோ தன் எஜமானுக்கு பயப்படுகிறான். அவர் விவேகமுள்ளவர் என்று அஞ்சுகிறான். இவன் தன் எஜமானுக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருந்துவிட்டு தன் எஜமானுக்கு பயப்படுவதில் பொருள் எதுவும் இல்லை. இவனுடைய எஜமான் இவன் சொன்ன காரணங்களை அங்கீகரியாமல் புறக்கணித்து இவனுக்கு தண்டனை கொடுக்கிறார். சீலை என்பது கைக்குட்டை அல்லது வேர்வையை துடைக்கும் துணி. இந்த வசனத்திலும் யோவான் 11:44, 20:7, அப்போஸ்தலர் 19:12 ஆகிய வசனங்களிலும் இந்த வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவன் பின் விளைவுகளை நினைத்து பயந்தான். லாபம் கிடைக்கும் என்னும் நம்பிக்கை இல்லை. நஷ்டமாகி விடுமோ என்று பயந்தான். இப்படிப்பட்டவனிடத்தில் எந்த பொறுப்பையும் நம்பி ஒப்படைக்க முடியாது. அக்காலத்தில் காணப்பட்ட அநீதியை இந்த ஓமை விளக்குகிறது. ராஜாக்கள் கடினமானவர்களாக இருந்தார்கள். தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றினார்கள். ஜனங்களை ஒடுக்கி கொள்ளையடித்தார்கள். உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பொல்லாத ஊழியக்காரனுடைய சாக்குப்போக்குகளை அவனுடைய எஜமான் அங்கீகரிக்கவில்லை. அவனுடைய வாய் சொல்லைக் கொண்டே அவனை நியாயம் தீர்ப்பதாக கூறிவிடுகிறார். இவன் செய்த குற்றத்திற்காக இவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. இவன் தன் எஜமானிடம் தன் சோம்பேறித்தனத்தை நியாயப்படுத்த சாக்குப்போக்கு சொல்லி விண்ணப்பம் பண்ணினான். ஆனால் அது அவனுடைய எஜமானால் அங்கீகரிக்கப்படவில்லை. இதனால் அவன் தன்னுடைய உள்ளத்தில் குற்றப்படுத்தப்படுகிறான். இவனுக்கு தன் எஜமானுடைய திரவியத்தில் அக்கறை இல்லை. இருந்திருந்தால் அதை சீலையில் வைக்காமல் காசு கடையிலாவது வைத்திருப்பான். அப்போது எஜமான் திரும்பி வரும்போது அதை வட்டியோட தன்னுடைய அசலையும் பெற்றுக்கொள்வார். வியாபாரம் பண்ணினால் முதலுக்கு மோசமாகி விடுமோ என்று இந்த பொல்லாத ஊழியக்காரன் பயந்திருக்கிறான். வியாபாரம் பண்ண பயப்படுகிறவன் தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் திரவியங்களை குறைந்தபட்சம் காசு கடையிலாவது வைத்திருக்க வேண்டும். காசு கடைக்காரன் நிச்சயமாகவே அசலுக்கு வட்டி கொடுப்பான். திரவியத்தை சீலையில் வைத்திருந்தால் அந்த சீலை ஒன்றும் கொடுக்காது. இயேசு கிறிஸ்து இந்த ஓமையில் பொல்லாத ஊழியக்காரனை பற்றி கூறும்போது தம்முடைய ஊழியக்காரர்கள் உண்மையாகவும் விவேகமாகவும் தமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் உண்மை உள்ளவர்களாக சுறுசுறுப்பாக ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் ஊழியக்காரர்களில் சிலர் இந்த பொல்லாத ஊழியக்காரனைப் போல கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகளை பயன்படுத்துவதே இல்லை. தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாலும் இவர்களுக்கு கவலை இல்லை, ஸ்தாபிக்கப்படாவிட்டாலும் இவர்களுக்கு கவலை இல்லை. தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாங்கள் சுகமாக வாழ்ந்தால் போதும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். பொல்லாத ஊழியக்காரனிடத்தில் கொடுக்கப்பட்டிருந்த திரவியத்தை எஜமான் அவனுடைய கையில் இருந்து எடுத்து போடுகிறார். அதுபோலவே நாம் கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்யாவிட்டால் அவர் நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கும் தாளந்துகளை நம்முடைய கையில் இருந்தும் எடுத்து போடுவார். தாளந்துகளை பயன்படுத்தாதவர்களுக்கு தாளந்துகள் தேவையில்லை. இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தாளந்துகளை இழந்து போவார்கள். இவர்களுடைய கையில் இருந்து இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஊழிய பொறுப்புகள் எல்லாம் எடுத்து போடப்படும். பொல்லாத ஊழியக்காரனுடைய கையில் இருந்து 10 ராத்தலை எடுத்து 10 ராத்தல் உள்ள வேறொருவனுக்கு எஜமான் கொடுத்து விடுகிறார். அவனுக்கு 10 ராத்தல் ஏற்கனவே இருக்கிறது. இருந்தாலும் அவனிடத்தில் மேலும் 10 ராத்தலை எஜமான் கொடுக்கிறார். ஏற்கனவே 10 ராத்தல் உள்ளவனுக்கு மேலும் 10 ராத்தலை ஏன் கொடுக்க வேண்டும் என்று ஒரு சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு அந்த ஆண்டவன் உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும் என்று பதில் கூறுகிறார். இதுவே நீதியான தீர்ப்பு. தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொறுப்புகளை சுறுசுறுப்பாக உண்மையாக செய்கிறவர்களுக்கு மேலும் பல பொறுப்புகள் கொடுக்கப்படும். இவர்கள் இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தப்படுவார்கள். இவனால் மேலும் பல பொறுப்புகளை நேர்த்தியாக நிர்வாகம் பண்ண முடியும். இவனுக்கு இன்னும் அதிக திறமை இருக்கிறது. அதே வேளையில் இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் எஜமான் கூறுகிறார். கர்த்தருடைய கரத்தில் இருந்து வரங்களை பெற்றுக்கொண்டவர்கள்
அவைகளை தேவநாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். வரங்களை பயன்படுத்தாதவர்களுடைய கைகளில் இருந்து தேவன் அந்த வரங்களை எடுத்து போடுவார். வரங்களை நல்ல முறையில் பயன்படுத்துகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த வரங்களை கூடுதலாக கொடுப்பார். தேவனுடைய கிருபை உள்ளவர்களுக்கு இன்னும் அதிக கிருபை கொடுக்கப்படும். தேவனுடைய கிருபையை புறக்கணிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையும் எடுத்துக்கொள்ளப்படும். தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஊழியக்காரனுக்கு ராஜாவை பற்றி நன்றாக தெரிந்திருந்தது. அவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்த திரவியத்தை வட்டிக்கு கடன் கொடுத்திருக்கலாம். இவனால் வட்டி வாங்க முடியவில்லை என்றாலும் ராஜா வந்து வாங்கிக் கொள்வான். நான் வரும்போது என்னும் வாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறிக்கிறது. அவர் வரும்போது தமது ஊழியக்காரர்களை நியாயம் தீர்ப்பார். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கிழக்கு தேசங்களில் ஐசுவரியவான்களுக்கு மட்டுமே வெகுமதி கொடுப்பார்கள். ஏழைக்கு ஒன்றும் கிடைக்காது. அவனிடத்திலுள்ள கொஞ்சத்தையும் எடுத்துக்கொள்வார்கள். லூக்கா 19:12 கூறப்பட்டிருக்கும் பிரபு இந்த வசனத்தை கூறுகிறான். இயேசு கிறிஸ்துவின் உபதேசமும் இதுதான். பாத்திரவான்களுக்கு மட்டுமே வெகுமதி கொடுக்கப்படும். சத்துருக்கள் அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி பிரபு ஒருவன் தூரதேசத்திற்கு போக புறப்பட்டான். ஆனால் அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று கூறி அந்த பிரபுவுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறார்கள். அந்த பிரபுவோ ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வருகிறான். இந்த ஊராரின் மேல் தான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாமல் இருந்தவர்களை இவன் தன்னுடைய சத்துருவாக பாவிக்கிறான். அந்த சத்துருக்களை தன்னிடத்தில் கொண்டு வருமாறு கூறுகிறான். எஜமானுக்கு உண்மை உள்ளவர்களாக நடந்து கொண்டவர்களுக்கு வெகுமதி கொடுக்கப்படுகிறது. அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள். அதே வேளையில் எஜமானுக்கு சத்துருவாக இருந்தவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும் போது கிறிஸ்துவுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் சத்துருவாக இருந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். எஜமானுடைய சத்துருக்களை அவருக்கு முன்பாக அழைத்து வந்து அவர்களை வெட்டி போடுகிறார்கள். இவர்கள் தங்கள் எஜமானுக்கு விரோதமாக தொடர்ந்து கலகம் பண்ணியவர்கள். ஆரம்பம் முதலே எஜமானை பகைத்தவர்கள். தேவனுக்கு விரோதமாக யாராவது தொடர்ந்து கலகம் பண்ணிக்கொண்டிருந்தால் அவர்கள் நிர்மூலம் பண்ணப்படுவார்கள். கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவங்களை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் பாவ அறிக்கை செய்யும் போது அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். அப்படி இல்லாமல் துணிகரமாக தொடர்ந்து பாவம் செய்கிறவர்கள் அழிந்து போவார்கள். கிறிஸ்துவின் சத்துருக்கள் எல்லோருக்குமே அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் நாளின் போது என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வாருங்கள் என்று தேவன் கட்டளையிடுவார். சத்துருக்கள் கூறும் சாக்கு போக்குகளையெல்லாம் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். இவர்கள் செய்த பாவத்திற்கு தக்கதாக இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். கிறிஸ்துவை தங்களுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவருடைய சத்துருக்களாகவே பாவிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவின் ஆளுகையை அங்கீகரியாதவர்களும் அவருடைய ஆளுகைக்கு தங்களை உட்படுத்திக் கொள்ளாதவர்களும் முடிவில் அழிந்து போவார்கள். நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வரப்போகிறது. ஆகையினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கிருபையின் காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எஜமான் திரும்பி வருவதற்கு முன்பாக தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்த திரவியங்களை வியாபாரம் பண்ணி மேலும் அதிக திரவியங்களை சம்பாதித்த உத்தம ஊழியக்காரனைப் போல நாம் ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நுகத்திற்கு நம்மை உட்படுத்தி சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். கீழ்ப்படியாதவர் மீது தேவ கோபாக்கினை வரும். கிறிஸ்துவின் கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் அதை புறக்கணிக்கிறவர்களுக்கு தேவ கோபாக்கினை கொடுக்கப்படும். கிருபையின் காலத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நியாய தீர்ப்பு நாளின் போது கிறிஸ்துவின் கோபத்தினால் நிர்மூலம் பண்ணப்படுவார்கள்.